வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கால் பாத எரிச்சல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக சுகர் இல்லாதவங்க, அதாவது நான் சுகர் பேஷண்ட் இல்லை, நான் சுகர் டேப்லெட்டே நான் எடுக்கலை, ஆனால் எனக்கு ஆனாலுமே ரொம்ப, ஏன்னா யூஸ்வலாக ஒரு கான்செப்ட் இருக்குது, சுகர் இருந்தால் தான் கால் பாத எரிச்சல் வரும், உடனே சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறோம். டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் சுகர் இல்லை, அப்போ ஏன் எனக்கு எரிச்சல் இருக்குது? ஸோ மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இதில் இருக்கிற ரெமெடி செட் ஆகும். ஆனாலும் சுகர் இல்லாதவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்குரிய காரணங்களும் தீர்வுகளையும் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், மேபி அவங்க ஹைப்போதைராய்டு, அதாவது தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்கிறவங்களா இருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நீங்கள் ஹைப்போதைராய்டு ப்ராப்ளத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் ப்ரீ டயபெட்டிக், சுகருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருடங்களாக, ஒரு 5 வருடத்துலேருந்து டாக்டரே சொல்கிறாங்க, இப்போல்லாம் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கீங்க, உங்களோட ஃபுட் கண்ட்ரோலை கரெக்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் டயபெட்டிக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக போகாமல் இருக்கலாம் அப்படின்ற வேர்டை இன்றைக்கி நம்ம நிறையா கேட்குறோம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சுகர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரீ டயபெட்டிக்கில், பட் ஃபாஸ்டிங்லேயும் ஆஃப்டர் ஃபுட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், கண்ட்ரோலில். ஸோ இந்த பிரச்சனை தான் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இல்லைனாலும் நிறைய பேருக்கு கால் பாத எரிச்சல், நைட் படுத்த உடனே என்னால் எரிச்சல் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நம்ம நிறையா பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முக்கியமான ஒரு வைட்டமினும் முக்கியமான ஒரு மினரல், தாது உப்புக்களும் இதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதுதான் சுகர் இல்லாதவங்களுக்கு. பட் சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்கிற வைட்டமினும் இன்னொரு தாது உப்பும் வெளியேறுது சுகர்னால். ஸோ வெளியேறதுனால அவங்களுக்கு இம்பேலன்ஸ் வருது. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் சுகர் இல்லாதவங்க விட்டமின் B1 அப்படிங்கிற ஒரு விட்டமின் டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனாலையும் கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மள நிறைய பேர் பார்க்குறது இதை நரம்பு பிரச்சனைன்னு மட்டுமே நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாது. இந்த வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நரம்பை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷீட் டேமேஜ் ஆகிறதுனால இந்த பிரச்சனை வருது ஒரு சிலருக்கு. பட் நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறத டைரெக்டாக பார்க்காம இந்த வைட்டமின் அண்ட் இந்த கால்சியம், இன்னொரு தாது உப்பு, ஸோ இந்த ரெண்டில் எது குறைபாடு நம்மளுக்கு இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய விஷயங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப ஈஸியாகவே சால்வ் ஆகுது. மெயினாக B1 அப்படிங்கிறத விட ஒரு B காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொஞ்ச நாள் நம்ம எடுத்தாலே அது மோஸ்ட்லி ரொம்ப நல்லா சீக்கிரமாக சரியாயிடும். அதுக்கப்புறம் உணவுகளில் மெயினாக B1 மட்டும் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது B1 பற்றாக்குறையாக இருக்கா, இல்லை நம்மளுக்கு கால்சியம் பற்றாக்குறையாக இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த ரெண்டில் எது பற்றாக்குறையாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் கொண்டு போகணும். ஸோ அதை கரெக்டாக கொண்டு போக முடியாததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை. ஸோ உங்களுக்கு B1 ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரொம்ப படபடப்பாக இருக்கும், உங்களோட மெமரி கரெக்டாக இருக்காது, எப்பயுமே மைண்டு அப்படியே படபடன்னு ஓடிட்டே இருக்கும், அதான் ரேசிங் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அப்புறம் நைட்மேர், அதாவது நைட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு நடுராத்திரியில் ஒரு பயங்கரமான கனவு வருதுன்னு சொல்கிறது, இது எல்லாமே வைட்டமின் B குறைபாடோட அறிகுறி. இதே இது உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா அங்கங்கே மசில்ஸ்லாம் பிடிக்கிறது, கிராம்ப், அதாவது இப்படி குனிஞ்சாலே பிடிக்கிறது அந்த மாதிரி, அப்புறம் நல்லா சாப்பாடை கூட மென்று விழுங்க முடியாமல் இருக்கிறது, அண்ட் மூட் ஸ்விங் அண்ட் வலிகள் நிறையா இருக்கிறது, அங்கங்கே கண் இதெல்லாம் எங்கேயாவது சதைகள்லாம் அப்படி துடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. அண்ட் மெயினாக நம்ம சொல்லுவோம் ஏஜிங் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு. அந்த பிளாக் கலரில் புள்ளிகளாக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஒரு வயதானதுக்கு அப்புறம். ஸோ அந்த, அதாவது முகத்தில்
கூட இல்லாமல் உடம்புல நிறைய இடத்துல கருப்பு கருப்பு புள்ளியாக வரும், அப்படி ஒவ்வொரு புள்ளியாக. ஸோ இதெல்லாமே கால்சியமோட குறைபாடுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த ரெண்டில் எது குறைபாடுன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். பட் ஓரளவுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பற்றாக்குறைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கால் எரிச்சல் இருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெமடியாக கொடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணோன்னா நீங்கள் இரவு படுக்கும்போது நல்லா வந்துட்டு ஒரு மிதமான ஒரு தண்ணி, அதாவது கொதிக்கவும் கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக வார்மாக இருக்கணும். அதில் வந்து இன்றைக்கி கடைகளில் வந்து எப்சம் சால்ட் கிடைக்குது. ஸோ அந்த எப்சம் சால்ட்டை வந்து நீங்கள் போட்டு காலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுங்க. அப்போது இது வந்து சிம்டம்ஸை குறைக்கும். அண்ட் உங்கள் உடம்புல எடுத்துக்கணுன்னா B1, நான் சொன்ன மாதிரி B வைட்டமின் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு B காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுங்க கொஞ்ச நாளைக்கு. அண்ட் அதில் மெயினாக வந்து B1, B6, B12 வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அண்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு B1 நிறைந்த உணவுகள், B6, B12 எது அப்படிங்கிறத கிளியராக உங்களால் பார்க்க முடியும். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜில் இந்த இந்த வைட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டில் தேங்காய் எண்ணெயை ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டு 1 டீஸ்பூன் குடிச்சிட்டு உங்கள் உணவுகள் எடுக்கும்போது உங்கள் உணவில் இருக்கிற இந்த வைட்டமின்ஸ் வந்து நல்லா வந்து உறிஞ்சப்படுற தன்மை இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த டைஜஷன் சரியாக இல்லாதனால அந்த உறிஞ்சப்படுற தன்மை இல்லை. ஹைப்போதைராய்டு இருந்தால் மெட்டபாலிசம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சத்துக்கள் செரிமானம் நல்லா ஆகி உறிஞ்சப்படுறது இல்லை. ஸோ அதனாலையும் இந்த கோகனட் ஆயில் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை காய்கறிகள். ஸோ பச்சை காய்கறிகள் எல்லாத்துலேயுமே B12, B6 இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை வேக வச்சு எடுக்கிறத விட கொஞ்சமாக ஸ்மூத்தியாக எடுக்கும்போது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் நல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் அப்பப்போ நல்லா மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி, அதில் வந்து கொஞ்சமாக வந்து 1/4 லெமன் கொட்டையோட தோலோடு ஆட் பண்ணி உப்பு மிளகு ஆட் பண்ணி அதை வடிகட்டி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஸோ இதில் B வைட்டமின்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அண்ட் அது கூட போடுற லெமனும் வந்து நம்ம ரத்தத்தோட pHஐ வந்து நல்லா மாற்றி சமநிலைமை கொண்டு வரும்போது, அந்த ரத்தம் வந்து சமநிலைமை அடையும் போது உங்களுக்கு இந்த எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிக்குது. அண்ட் முக்கியமாக காய்கறி வைத்தியம் பார்த்தீங்கன்னா நிணநீர் மண்டலம், அதாவது நம்மளோட நிணநீர், அதாவது கெட்ட நீர்னு நம்ம சொல்கிறோம்ல, அங்கங்கே தேங்குகிற நீர்கள் வெளியேறணும். ஸோ அதுக்கு உதவியாக இருக்கிற ஒரு காய் வந்து பீர்க்கங்காய். ஸோ அதையும் அது ஒரு அரை பீர்க்கங்காய் எடுத்துட்டு தோலோட கொட்டையோட மிக்சியில் 1/4 லெமன் இதே மாதிரி தோலோடு போட்டு உப்பு மிளகு போட்டு அடித்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஒரு 11 to 12 அந்த டைம் அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள் நம்மளுக்கு தெரியும் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ எங்கே இந்த மாதிரியான எரிச்சல் வலிகள் இருந்தாலும் அது அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஒரே இவ்வளோண்டு வந்து தோல் நீக்கின இஞ்சி போட்டிங்கன்னா உங்கள் செரிமான சக்தியும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஸோ அது போடும்போது உங்களோட சத்துக்களும் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த ஒரு காய்கறி வைத்தியத்தை ஒரு வாரத்தில் ஒரு 2 to 3 நாள் எடுத்துக்கலாம். மீதி நாள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு பச்சை நிற காய்கறிகள், அதாவது மோரில் முருங்கைக்கீரை போட்டு பிளெண்ட் பண்ணி அது ஒரு நாள் எடுக்கலாம். ஸோ கால்சியமும் கிடைக்கும், முருங்கைக்கீரையிலையும் நம்மளுக்கு எல்லா B வைட்டமின்ஸும் கிடைக்கும். ஸோ நல்லா உங்களோட சத்துக்களும் உறிஞ்சப்படும், கால்சியம் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கவும் படும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் எடுக்கலாம். ஸோ அப்போது மோர், இந்த மாதிரியான பச்சை நிற காய்கறிகள், ஈவன் பீர்க்கங்காய் மாதிரியே வெண்டைக்காயும் இதுக்கு மென்று சாப்பிட்டிங்கன்னா அதுவும் இந்த பிரச்சனைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நல்லா ஈவினிங் நைட் படுத்து தூங்கும்போது காலில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொஞ்ச நாளைக்கு சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்கு அந்த சுடுதண்ணியில் வச்சு எப்சம் சால்ட் போட்டதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் அது வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவி பாருங்கள். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெயில் குறையும், ஒரு சிலருக்கு நல்லெண்ணெயில் குறையும், ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெயில் குறையும். அது பாடி கண்டிஷன் பொறுத்து. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணி எந்த எண்ணெய் உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இதில் ஒரு மூலிகை வந்து எது ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுதுன்னா கீழா நெல்லி. ஸோ உங்களுக்கு எரிச்சல் இருக்குன்னா அந்த எரிச்சல் இந்த உணவுகள்லாம் எடுக்கும்போது குறையிற வரைக்குமே காலையிலையும் இரவும் படுக்கிற போது இரவு
காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கீழா நெல்லி சுடுதண்ணீரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. ஸோ ஏன்னா இந்த கீழா நெல்லிலையும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய வைட்டமின்ஸ் தேவையான B1 எல்லாமே இருக்குது. நைட்டு மட்டும் உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் இருக்குன்னா காலையில் கீழா நெல்லி மட்டும் எடுத்துகிட்டு நைட் படுக்கும்போது 1 டீஸ்பூன் கீழா நெல்லியோட 1/2 டீஸ்பூன் அஸ்வகந்தா, ஏன்னா அஸ்வகந்தா ஸ்பெஷல் B1 வைட்டமினுக்கு ஒரு ஸ்பெஷல் மூலிகை அது. பட் ரெகுலராக எடுக்க வேணாம். உங்களுக்கு ரொம்ப இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும் அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் கீழா நெல்லி நீங்கள் ரெகுலராகவே உங்கள் லிவரை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும், அதாவது செரிமான சக்தி நல்லாயிருக்கும். இந்த B வைட்டமின்ஸ் குறைபாடோ இந்த கால்சியம் போய் சேராமல் இருக்கிற பிரச்சனைகளோ வராமல் இருக்கும். ஸோ ரெகுலராகவே கீழா நெல்லி நீங்கள் எடுக்கலாம். முருங்கை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் ரெகுலராகவே உங்கள் உணவில் எப்படி தோசை இட்லி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி எடுக்கணும். ஸோ அதை எடுத்தாலே அயனும் நல்லா கிடச்சிரும். ஸோ ரத்த ஓட்டமும் சீராக ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்கள் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் தைராய்டு இருக்குது மெயினாக அப்படின்னு நினச்சா, ரொம்ப தைராய்டுனால தான் இது இருக்குது, அதனால தான் இந்த டிப்ளீட் ஆகுது, B வைட்டமின்ஸ் வெளியேறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக உங்கள் உணவில் ப்ரௌன் ரைஸ் காலை உணவாகவோ மதியம் உணவாகவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ரெகுலராக எடுக்கும்போது இந்த ப்ரௌன் ரைஸ்லேயும் B வைட்டமின்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மெட்டபாலிசம் நல்லா இது தூண்டும். ஸோ யூஸ்வலாகவே ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாலே இந்த பிரச்சனை நிறையா குறையும். நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட மதியம் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுக்கும்போது இதில் உள்ள சத்துக்கள், ஆக்சுவலாக இது சாப்பிட்டோன்னே சுகர் குறையுமான்றது கிடையாது, இது நிறையா சாப்பிடவும் முடியாது. அதே சமயம் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா வைட்டமின்ஸ் உங்களுக்கு இந்த கால் எரிச்சல் பிரச்சனைக்கு ரொம்பவே அதுக்கு தேவையான விட்டமின்ஸை கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். சுகர் தான் இருக்குன்ற முடிவுக்கு வராமல் நம்ம மெட்டபாலிசம், நம்மளோட B வைட்டமின்ஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்குரிய நான் சொன்ன ஹெர்பல் அண்ட் அதுக்குரிய நான் சொன்ன அந்த பீர்க்கங்காய் வைத்தியம் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே கரெக்டாக ஒரு 28 நாள் எடுத்திங்கனாலே உங்கள் பிரச்சனை கட்டுக்குள்ளே வரும். அப்புறமா வாரத்துக்கு 2 நாள், அப்புறம் வாரத்துக்கு 1 நாள், அப்புறம் 15 நாளைக்கு 1 நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெமடிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி எடுக்கலாம். ஆனால் இந்த கீரைகள் எப்பயுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வர்றதை நல்லாவே உங்களால் குறைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நினச்சிட்ருக்க மாதிரி இது ஒரு நரம்பு பிரச்சனையோ இல்லை நரம்பு பிரச்சனை மட்டுமோ, எல்லாருக்கும் இது நரம்பு பிரச்சனை தான் அப்படிங்கிற முடிவுக்கோ, இல்லை எனக்கு சுகர் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கோ வராமல் கால் எரிச்சல் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் சேருங்க டெய்லி லைஃப் ஸ்டைலில். அப்போ ரொம்ப அது அதிகமாகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பிரச்சனையில் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.